சுஜாதா அவர்கள் எழுதிய பிரிவோம் சந்திப்போம் நாவலின் இறுதி பகுதி. மதுமிதாவிற்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்ததும் அல்லாமல் ரகுபதியை மரண விளிம்பு வரை கொண்டு வந்து செல்கிறது அந்த குடும்பம். மீண்டானா? யாரால் மீண்டான்? எப்படி? நான் இதுவரையில் பல கதைகள் சொல்லியிருக்கிறேன். இதோ இந்த கதை இளைஞர்களின் கனவுகளுக்கு ஒரு நல்ல உத்வேகமாக இருக்கும் என்று உளமாற நம்புகிறேன். கதைக்குள்ள போலாமா? ராதாகிருஷ்ணன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அவன் வயதை சரியாக சொல்ல முடியவில்லை. தலை கலைந்து ரொம்ப ஃபாரினாக இருந்தான். இதுவரை சந்தித்திராத சட்டை பேண்ட் அணிந்திருந்தான். மதுமிதா அவனை பார்த்து, ஹலோ ரகு, எப்போ வந்த என்றாள். அவள் அணிந்திருந்த பனியனில் அயல்நாடு தெரிந்தது. மிடி, இதுதான் ரகுவா? ஆமாம், இது ராதாகிருஷ்ணன். அவன் சிகரெட் பற்ற வைத்து கொண்டு சிகரெட் என்று ரகுவிடம் நீட்டினான். ரகு அதை மறுக்க, என்ன மிட்டி, மிட்டி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. மது, இவர் யாருன்னே நீ சொல்லலையே. இது நீ யாரு ராதா? என்ன மிட்டி இப்படி கேட்குற என்று வசீகரமாக புன்னகைத்து விட்டு, ஐ ஆம் ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் நியூயார்க். நியூயார்க்னா அமெரிக்கா. கையில் என்ன என்றாள் மது. முதலாக கையில் இருந்த பார்சலை உணர்ந்து, மது, இது உனக்கு சாரி. மிட்டி, யூ வேர் சாரி ஸ்டில்? ஸ்டேட்ஸில் இதெல்லாம் ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். யார் ஸ்டேட்ஸ் போகிறது? மது தான். என்ன மது, நீ ஸ்டேட்ஸ் போக போறியா? ஆமாம், நாங்கள் ஸ்டேட்ஸ் போக போகிறோம். நாங்கன்னா நானும் ராதாவும். யா, ஆஃப்டர் த வெட்டிங். ரகுபதி திகைத்து போய் மதுமிதாவை பார்த்தான். அவள் கீழே தலை குனிந்து கொண்டாள். எனக்கு புரியலை மது, என்னது இது? நோ ப்ராப்ளம், கோபி வந்ததும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். சுதா, இதை எடுத்துக்கிட்டு போய் மம்மிக்கிட்ட கொடு. ரொம்ப தேங்க்ஸ். வெட்டிங் ப்ரெசண்ட்டாக எடுத்துக்கலாம். மது, உங்கள் அப்பா எனக்கும் உனக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு நாள் குறித்து என்னை மெட்ராஸ்லேருந்து வரவழைச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? மதுமிதா புதியவனை பார்த்தாள். அவன் அவளை வளைத்து கொண்டு, மதுமிதா சற்று தயக்கத்துடன் அவனை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு புதியவனால் ஏறக்குறைய செலுத்தப்பட்டவளாய் சென்றாள். பிரமித்து நின்றான். அவன் கையில் சாரி பாக்கெட் கனத்தது. இருவரும் சிரித்து கொண்டே வீட்டுக்குள் நுழையும் போது, மிட்டி, நீ இன்னும் ஆல்பம் காட்டலை பார்த்தியா? நாட்டிகள். ரகுபதிக்கு முதலில் தன்னுள் ஏற்படும் உணர்ச்சியை வகைப்படுத்த முடியவில்லை. வயிற்றுக்குள் கனம் புகுந்து கொண்டு விட்டது. கண்ணீர் ஊற்று தயாராகி கொண்டிருந்தது. துரோகம் முதுகில் கத்தி குத்து போல வலித்தது. என்ன இது, சடுதியில் இப்படி மாறிவிட்டார்களே. உள்ளே சற்று நேரம் மௌனமாக இருந்தது. அதன் பின், நோ ராதா, நோ, நாட் நோ என்று மதுவின் குரல் கேட்டதும் உள்ளே போய் அவனை கத்தியால் குத்திவிடலாம் போல தோன்றியது. மது என்று கூப்பிட்டான். பதில் இல்லை. மது என்று நரம்பு புடைக்க கத்த ராதா என்கிறவன் வெளியே வந்து, வாட்ஸ் அ ப்ராப்ளம்? ஏன் இங்கே நின்றுட்டுருக்க ரகு? உள்ளே வா, கமான், உட்காருங்க. கோபி உங்ககிட்ட என்ன சொன்னார்? நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். கோபி வர நேரமாகும் இல்லை மிட்டி? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இவளோட தனியாக ஒரு 5 நிமிஷம் பேச விரும்புகிறேன். பை ஆல் மீன்ஸ். மிட்டி, நான் மாடிக்கு போய் இருக்கட்டுமா? நானும் வரேன் ராதா. இல்லை மது, நான் உங்கள்கிட்ட பேசி ஆகணும். உட்கார் மது. சார் அமெரிக்கா, நீங்கள் போகலாம் சார். ஓகே ஓகே என்று தோள்களை குலுக்கி கொண்டு ராதாகிருஷ்ணன் மாடிக்கு செல்ல, ஃபினிஷ் பண்ணதும் மேலே வரியா மிட்டி? உட்காரு மது. என்ன பாரு. என்ன பார்க்கணும்? சொல்லு மது, இது என்ன திடீர்னு? அப்பா தான் போன வாரம் சண்டே ராதா வந்தார். இது அப்பா ஃப்ரெண்டு சச்சிதானந்தம் இருக்காருல்ல, அவருடைய சன்னு. நிறைய ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். அப்பா கூட பேசினார். அப்பா கிட்ட நான் மதுவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம், அமெரிக்காவை கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. அதனால் எனக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டியா? வாக்குறுதினா என்ன? ப்ராமிஸ். உனக்கு நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேன்? என்ன ப்ராமிஸ் பண்ணியா? என்ன மது இப்படி கேட்குற? நீ உங்கள் அப்பா அம்மா 3 பேர் சேர்ந்து எனக்கு கொடுத்த சலுகையெல்லாம் மறந்து போயிட்டியா? உங்கள் அப்பா போன வாரம் எனக்கு டெலிஃபோன் பண்ணி வரவழைச்சதாவது தெரியுமா உனக்கு? ரகு, அப்பா தான் என்ன கேட்டா, உனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம்னு, ரகுவியா இல்லை ராதாவையான்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? முதல்ல ரகுவை பிடிச்சிருந்தது, இப்போ ராதாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பிடிச்சிருக்குன்னா அகராதியில் என்ன அர்த்தம் மது?
வாசலில் ஜீப் சீரும் சத்தம் கேட்டது. சேவகன் கோப்புகள் அடங்கிய பெட்டியுடன் வர, அதன் பின் கோபிநாத், அப்பா என்ன வெயில் என்று கன்னத்தில் கர்ச்சிஃபை ஒத்திக்கொண்டே வந்தார். ரகுபதி இருப்பதை பார்த்து சற்றும் திடுக்கிடாமல், வா ரகு, எப்போ வந்த? மத்தியானம் சார். நான் கொடுத்த தந்தி வந்து சேர்ந்துதா? தந்தியா? இல்லை சார், வர வேண்டான்னு கொடுத்துருந்தேனே. சே, ஏன் வர வேண்டான்னு கொடுத்தீங்க? இல்லை, நம்ம போட்ட பிளான் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா வேறு மாப்பிள்ளை தேடிக்கிட்டீங்க, அவ்வளோதானே? ரகு தன் குரலில் இருந்த அதட்டலை கவனித்து ஆச்சரியப்பட்டான். என்ன பண்ணுறது ரகு, நாம் ஒன்று நினைக்கிறோம், சுவாமி வேறு நினைக்கிறார், பிராப்தம்னு ஒன்று இருக்குல்ல. என்ன சார், இதை போய் இவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிறீங்க? லைட்டாக தான் எடுத்துக்கணும், இல்லைன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவேன். எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? எதை பற்றி? நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆனதை பற்றி. நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணதை சொல்லியிருந்தா தானே கேன்சலை பற்றி பேச்சு. அந்த தந்தி நிச்சயம் உனக்கு கிடைக்கலையா? போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தந்தி நாசமாக போட்டும் சார், இப்போ என்ன வரவழைச்சிட்டு இந்த மாதிரி பேரிடியை தூக்கி போடுறீங்களே. சச்சா, அப்படியெல்லாம் பேசாத. இப்போ என்ன ஆயிடுச்சு? மது இதுக்கு ஒப்புத்துக்கிட்டாளா? ஷீ இஸ் மை டாட்டர். நான் சொல்கிறத தான் கேட்பா. அவள் எனக்கு எழுதின லெட்டரெல்லாம் காமிக்கட்டுமா? வேண்டாம், எங்கள் வீட்டில் எதுவுமே ரகசியம் கிடையாது. மது எனக்கு காட்டிட்டு தான் தபாலில் சேர்த்துருக்கா. அவள் என்னை தொட்டிருக்கா சார், முத்தம் கொடுத்துருக்கா. ஸோ வாட், நாம் தொடுற அத்தனை பேரையும் கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிறியா? என்ன சார் இப்படி திடீர் மாற்றம்? சொல்லுங்கள் சார், ஏதாவது தப்பாக நடந்து போச்சா? சும்மா அந்த ஆள் அமெரிக்காவில் வேலையில் இருக்கான், நீ இந்தியாவில் இருக்க, அதனால அவன் பெட்டர்னு தீர்மானிச்சிட்டிங்களா? அவனை சரியாக பார்த்தீங்களா சார்? உச்சந்தலை சொட்டையை மறைச்சிருக்கான். அவனோட கம்பேர் பண்ணால் மது குழந்தை சார். மது ஒரு கப்பில் காஃபி கலக்கி கொண்டு வந்தாள். ரகு, உனக்கு ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம் மது, சொல்லு உண்மையாக உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு. இப்போ நடக்கிறதுல உனக்கு இஷ்டமா? மது, நீ உள்ளே போ. இரு மது, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. நான் பதில் சொல்கிறேன். கேள்வி அவளை கேட்டிருக்கேன் சார். இதை பாரு ரகு, இப்போ எல்லாமே கொஞ்சம் அகலமாக தான் ஆகிப்போச்சு. இது எல்லாத்தையும் அமைதியாக ஒவ்வொரு பகுதியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ராத்திரி டின்னருக்கு வாயேன், எல்லாத்தையும் பற்றி பேசலாம். நான் செஞ்சதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லு. இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப சாதாரண விஷயம். அருகே வந்து அவன் தோளில் தட்டி, நல்ல பெண்ணாக பார்த்து தரேன், கவலைப்படாதே என்று லேசாக அவனை தள்ளி கொண்டு வாசல் வரை கொண்டு வந்து விட்டார். உள்ளத்தை காலி பண்ண நிறைய கண்ணீர் சிந்த வேண்டியிருந்தது. நேராக வீட்டுக்குள் சென்றான். வாயிற்புறத்து அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டான். ஜன்னல்களை சாத்தி கொண்டான். எதிரே அலமாரியில் இருந்த கண்ணாடியை எடுத்து தன்னை பார்த்து கொண்டான். ஓ, மூஞ்சிக்கு கல்யாணம் வேறையா என்று சொல்லி கொண்டதும் குழாய் திறந்தாற் போல கண்ணீர் பெருகியது. துடைத்து கொள்ள சிரத்தைப்படாமல் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு மெல்லிய இருட்டில் விரிவாக அழுதான். கன்னங்களில் உருண்டு கண்ணீர் மடியை நனைத்தது. ஜன்னல் கதவு திறந்து அப்பா எட்டி பார்த்தார். அழுது முடிச்சாச்சுன்னா கொஞ்சம் கதவை திறக்கிறியா? அப்பா உள்ளே நுழைந்ததும், பாத்ரூம் போய் முகத்தை கழுவிட்டு வா. அப்பா புத்தியை காட்டிட்டாங்கப்பா. எதிர்பார்த்தேன், நீ போய் கண்ணை தொடச்சிட்டு வா. ரகு அவசரமாக சென்று முகம் கழுவி கொண்டான். கண்ணாடியை பார்க்கவே பயந்தான். முகம் சற்று வீங்கி போயிருந்தது. அவர் தான்ப்பா என்னை டெலிஃபோன் பண்ணி வரவழைச்சார் நிச்சயதார்த்தத்துக்கு. இப்போ போனால் அமெரிக்காவிலேருந்து புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கானா, அவனுக்கு கொடுக்க போகிறாரா மதுமிதாவை. கொடுக்கட்டுமே, தொலைஞ்சது சனியன்னு விட்டுரு. என்ன இப்படி சொல்கிறீங்க? இதில் எவ்வளவு துரோகம் இருக்குது. அவங்க எனக்கு காட்டின ஆசை, ஒட்டு மொத்தமாக குடும்பம் முழுக்க எனக்கு தந்த உரிமைகள், அந்த பொண்ணு என்கிட்ட, ஐயோ அப்பா, எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கப்பா. சரி, அதுக்காக ஏண்டா அழற? எனக்கு தாங்கலைப்பா. இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களா? இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கல்யாணமும் டிவி செட்டு வாங்குறதும் ஒன்று தான். இதுக்காக நீ எதுக்கு மாஞ்சி போனோம்? அதான் எனக்கு புரியலை. ரகு சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு தீர்மானித்து பேசினான். அப்பா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுட்டே ஆகணும். அவளை விட்டால் வேறு யாரையும் கல்யாணம் செஞ்சிக்க மாட்டேன். சுலபமாக சொல்லிட்ட. அவகிட்ட பேசினியா? பேச அவகாசம் கிடைக்கல. அவள் கொஞ்சம் வெகுளி பொண்ணு. அவளை சுலபமாக மாற்றிட்டாங்கப்பா. அவள் கூட 1/2 மணி பேச அவகாசம் கிடைச்சா போதும், என் கூட ஓடி வந்துடுவா. ரகு, நம்ம நிலைமைக்கு மேலே, நம்ம அந்தஸ்துக்கு மேலே பொண்ணு எடுக்கிறது, அந்த குத்தத்தை தான் நம்ம இப்போ செய்ய இருந்தோம். நல்ல வேலை, கடவுளாக பார்த்து இதிலிருந்து கழட்டி விட்டுட்டார்.
இதை ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நீ எடுத்துக்கணும். எனக்கு முதல்ல அவங்கெல்லாம் அவசரப்பட்டதுலேருந்தே உதைச்சிது. பொண்ணுக்கு ஏதாவது குறை இருக்குமோன்னு நினச்சேன். குறை பொண்ணுக்கிட்ட இல்லை. அது ரொம்ப மேம்பாக்கான பொண்ணு, அப்பாவி பொண்ணு. எல்லாமே விளையாட்டாக தான் அது பாவிக்குது. அந்த மாதிரி பெண்ணை, அதுவும் பணக்காரத்தனமாக முழு சுதந்திரத்தோடு வளர்த்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறதால உனக்கு பலவித பிரச்சனைகள் பிற்பாடு ஏற்படலாம். அது இப்போவே தவிர்க்கப்பட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சரியாக போயிடும். இந்த மாதிரி சின்ன மனுஷங்கக்கிட்ட சம்மந்தம் வேண்டாம் ரகு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை இப்படி விட்டுறதா? ஆமாம், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைப்பா, முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. முதல்ல அந்த கோபிநாத்தை எதுக்காக ஐயா திடீர்னு டிசிஷனை மாற்றினேன்னு கேட்க தான் போகிறேன். இனி அவர் உன்னை சந்திச்சாதானேப்பா? இல்லைப்பா, ராத்திரி வர சொல்லியிருக்காரு. சாப்பிட போகாட்டாலும் காரணம் கேட்டு வச்சுக்கலாம் இல்லையா? என்ன காரணம்னு சொல்லட்டுமே. அப்புறம் முடிஞ்சால் அவளையும் பார்த்து பேசிட்டு நீ செஞ்சது எப்பேற்பட்ட துரோகம்னு சொல்ல போகிறேன். அந்த பையன்கிட்டையும் முன்னால் நடந்ததெல்லாம் சொல்லிட போகிறேன். இவங்க எப்பேற்பட்ட மனுஷங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே. அப்பா, இன்றைக்கி சாயங்காலம் எனக்கு கிடைச்சதை விட அதிர்ச்சி வேறு எதுவுமே இருக்க முடியாதுப்பா. எனக்கு என்னவோ உள்ளுணர்வில் ஏதோ ஒன்று சொல்லுது. இதெல்லாம் தற்காலிகம்தான். எனக்கு மதுவோட பேச சந்தர்ப்பம் கிடைச்சா போதும்ப்பா. ஒரு 1/2 மணி கிடைக்காதா பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி ராத்திரி அவங்க வீட்டுக்கு போகத்தான் போறியா? ஆமாப்பா, கூப்பிட்ருக்காங்கல்ல. பெஸ்ட் ஆஃப் லக். ஆனால் ஒரு வேண்டுகோள், போயிட்டு வந்தப்புறம் பொட்டப்புள்ள மாதிரி அழுகாத. ஏமாற்றத்தை தாங்கிறதுக்கு தயாராரு. அநாகரிகமாக நடந்துக்காத. நான் வரட்டுமா? சுயமரியாதை எழுந்துடாத. நான் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வரேன். இருட்டினதும் அவர்கள் வீட்டுக்கு போனான். கோபிநாத் புன்னகையுடன் வரகு என்று வரவேற்றார். ஏய், ஒரு சேர் கொண்டு வந்து போடு. வாசலில் உட்கார்ந்திருந்தார். எதிரே மஞ்சள் திரவம் சஞ்சலித்தது. பக்கத்தில் வறுத்த முந்திரி பருப்பு வைத்திருந்தது. மது எங்கே? எல்லாரும் வாக் போயிருக்காங்க. கவலைப்படாத, முதல்ல நாம் பேசலாம். நாம் எல்லாத்தையும் விரிவாக பேசலாம். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? உட்காருப்பா, முதல்ல ரிலாக்ஸ். உட்கார்ந்தான் எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்தான். என்ன யோசிக்கிற? முதல் கேள்வி, நீங்கள் செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? அது தானே சார்? நீங்கள் நியாயப்படுத்தவே முடியாது சார். நான் நியாயப்படுத்தலை, நீ சும்மா கேளு. முதல்ல மதுமிதாவுக்கு 19 வயசு. இந்த வயசுக்கு அவள் இன்னும் குழந்தை தான். உன் கூட பழகிறதுக்கு அனுமதித்தோம். பழகினா இதுக்காக அனுமதித்தோம். உன் கேரியர், உன் புத்திசாலித்தனம், உன் குணம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால பழக வச்சோம். உன்னைத்தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு நிச்சயமாக தீர்மானிச்சிருந்தோம். ஆஃப்டர் ஆல், ஒரு தகப்பன்கிற முறையில் அவளுடைய சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவளை நிச்சயம் சந்தோஷமாக வச்சுப்ப, எனக்கு தெரியும். நிச்சயமாக உன் குணத்திலேயோ உன் நடவடிக்கையிலையோ ஒரு அப்பழுக்குமே நான் சொல்ல முடியாது. இந்த தீர்மானம் உனக்கு எதிராக ஒன்றுமே கிடையாது. நீ ரொம்ப நல்லவன் தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவள் பாக்கியம்தான் பண்ணியிருக்கணும். அதனால நீ இதை பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கானே இந்த ராதாகிருஷ்ணன், இவனை பார்ப்போம். அமெரிக்காவில் வேலை பண்ணுறான். அங்கே எவ்வளவோ டெம்டேஷன் இருந்தும் இந்தியாவில் நம்ம பக்கத்து பொண்ணை தான் கல்யாணம் செய்துப்பேன் அப்படின்னு இங்கே வந்திருக்கான். எத்தனை சம்பாதிக்கிறான் தெரியுமா? வருஷத்துக்கு சுமார் $60,000. 2 கார் இருக்குது, வீடு வாங்கியிருக்கான். ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் டாப் இன்ஜினியராக இருக்கான். மதுவை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. பண்ணிட்டா இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உறுதியாயிட்டான். என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன். இவங்கிட்ட உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கிறத பற்றியும் சொல்லியாச்சு. இருந்தும் விடலை. மது இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாராக போயிடுவேன்னு சொல்கிறான். எனக்கு தர்ம சங்கடமான நிலைமையாக போச்சு. இவனும் நல்ல பையன்தான். இவனும் என் டாக்டர் நல்லா வச்சுப்பான். க்ரீன் கார்டு வச்சிட்ருக்கான். இவளை அமெரிக்காவுக்கு உடனே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டான். நான் இவனை பற்றி மறைமுகமாக விசாரித்தும் பார்த்துட்டேன். என் பிரதரின்ல ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் மூலமாக விசாரிக்க சொன்னேன். டெலிஃபோனில் 2 தடவை பேசினேன். ரொம்ப நல்ல பையன், எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்தார். நீங்கள் 2 பேருமே என் டாக்டருக்கு பொருத்தமானவங்க தான். இதில் யாரை செலக்ட் பண்ணுறது பெரிய டைலமாவாக தான் எனக்கும் இருந்துச்சு. கடைசியில் என்னோட பொண்ணு சந்தோஷத்தையும் நல் வாழ்க்கையை மட்டுமே குறிக்கோளாக வச்சு நான் பார்த்தேன். இந்த மாதிரி சின்ன வயசில் அமெரிக்கா போய் அங்கே சுகமாக வாழற ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை அவளுக்கு இப்படி டிலே பண்ணிட்டோம்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை உனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தேன்னா என்னாகும் யோசிச்சு பாரு. நீ மெட்ராஸில் இருக்க,
அங்கே எத்தனை சம்பளம்? 1050, 200, 300 ரூபாயில் 2 ரூமு செட்டு பார்ப்பீங்க. வேலைக்காரங்க வச்சுக்க முடியாது. பால், மோர், தயிர்னு அவள் தான் அலையணும். ஆஃபீஸுக்கு போயிட்டு நீ திரும்பி வருவ. உனக்கு காத்துக்கிட்டே இருக்கணும். பாக்கியராஜ் படங்களுக்கு போவீங்க. கொஞ்ச நாள் அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கி தாய் வீட்டுக்கு அனுப்புவேன். அப்புறம் பசும்பால், புட்டிப்பால். என் மகளை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு உட்படுத்த நான் விரும்பலை. ஒரே மகள், பூ கணக்காக வளர்ந்தவன். சார், இதை பற்றி நீங்கள் எனக்கு அந்த மாதிரி சலுகைகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்க வேண்டாமா? யோசித்தேன். அந்த சமயத்தில் என் மகளுக்கு வாய்த்த வரன்களில் நீ தான் பரவாயில்லன்னு இருந்துச்சு. அப்போ இந்த ராதாகிருஷ்ணன் இல்லையே. இது பாரு, எனக்கு பதில் சொல்லு. ஒரு அப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல சுகமான வாழ்க்கை கிடைக்கணும்னு விரும்புறது தப்பா? சார், உங்களுக்கு சுகங்கிறது பணம் மட்டும்தானா? பணமும் தான். அப்போ மற்ற விஷயங்களை பற்றி கவலையே இல்லை உங்களுக்கு? எப்படிப்பா சொல்கிற? என் நெஞ்சில் குத்திருக்கீங்களே சார், கத்தி. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? சேச்சே, ரொம்ப மிகப்படுத்தி பேசுகிறப்பா. என்ன ஆயிடுச்சு இப்போ? சார், எனக்கு மதுவோட 1/2 மணி நேரம் தனியாக பேசணும். தாராளமாக இன்றைக்கே பேசு. இதோ இப்போ வந்துடுவா. ராதா கூட வாக்கிங் போயிருக்கா. வந்ததும் 2 பேரும் தனியாகவே பேசிக்கங்க. ராதா கூட மைண்ட் பண்ண மாட்டான். சார், அவள் எனக்கு எழுதின கடிதம்லாம் என்கிட்ட இருக்குது. இதை பாரு, பயப்படுத்துறியா? நீ அதை ராதா கிட்ட நிச்சயம் காட்டலாம். அவன் அதெல்லாம் சட்டை பண்ணவே மாட்டான். சட்டென்று அவர் கையை பிடித்து கொண்டான். சார், ப்ளீஸ் சார், என்னால் தாங்க முடியாது. எத்தனையோ எதிர்பார்த்தேன், எத்தனையோ கனவு கண்டுட்டேன். இதை போல் பெரிய ஏமாற்றத்தை என்னால் சமாளிக்க முடியாது சார். அதற்கு மேல் கோவையாக பேச முடியாமல் அழுகை தடுத்தது. அவர் மணிக்கட்டை பிடித்து கொண்டு சொட்டு சொட்டாக கண்ணீர் சிந்தினான். வாட்ஸ் இட் ரகு, நிறுத்து. இந்த மாதிரி அழுமூஞ்சிக்கா என் டாக்டரை கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்? ஸ்டாப் இட் ஐ சே என்று அதட்டினார். அவன் கண்ணீர் சட்டென்று நின்று கோபம் அவனை ஆக்கிரமித்தது. எரி மலை போல வெடித்தான். யூ ராஸ்கல், என்னன்னு நினச்சிட்டு இருக்க? நாய்க்குட்டி மாதிரி வானா வரணும், போனா போகணுமா? இத்தனை தூரம் நம்பிக்கை கொடுத்துட்டு சொல்லப்பமா பேச்சில் என்னை ஏச்சிடலான்னு பார்க்குறீங்களா? முடியாது. நான் இதை ஒரு கை பார்த்துடுறேன். என்ன பண்ணுவ? பார்த்துட்டே இரு. ஊர் பூரா இதை சொல்லி நாரடிக்கிறேன் பாரு. என்கிட்ட இருக்கிற லெட்டரெல்லாம் போஸ்ட் அடித்து சுவரெல்லாம் ஒட்ட வச்சு கல்யாணம் நடந்துருமா? பார்த்துடலாம். அவர் எழுந்தார். ஸ்காட்சு சாப்பிட்றீங்களா? ஸ்காட்சு என்று மேஜையை கலைத்து தள்ளினான். கோபிநாத் பதறாமல், ஆல்ரைட் ரகு, நான் உன்னை நிராகரித்த நிஜமான காரணத்தை சொல்ல வேண்டான்னு பார்த்தேன். இப்போது சொல்ல வேண்டியதாக போச்சு, கேளு என்றார். கோபிநாத் கோபத்துடன் விஸ்கியின் வேகமும் சேர்ந்து கொள்ள, இதை பாரு பையா, நான் சொல்கிறத முழுக்க கேட்டுட்டு போ. உன்னை நாங்கள் நிராகரித்ததுக்கு முக்கியமான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு போ. அட போயா என்று நடக்க ஆரம்பித்தான். காரணம் உங்கள் அப்பா. நின்றான், திரும்பினான். என்ன சொல்கிற? உன் அப்பாவை பற்றின சில தகவல்கள் தான். என்ன வளர்றீங்க? பெரிய துரோகம் பண்ணிட்டதா என்ன குற்றம் சொல்கிறியே? உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு போ. அப்புறம் என்னை திட்ட மாட்டேன். இதை பாரு தம்பி, எனக்கு பொறுப்பு இருக்குது. கொடுத்த வாக்க காற்றுல பறக்க விடுற கேவலமான மனுஷன் இல்லை நான். ரகு, இந்த இடத்த விட்டு போயிடு போ என்று ஏதோ ஒரு உள்ளுணர்வு எச்சரித்தது. வேண்டாம், கேட்காதே கேட்காதே. உங்கள் அப்பா ஜெயந்தின்னு ஒரு பொண்ணை வச்சிட்டு இருக்கிறதா தான் ஊர் பூரா தகவல். இந்த தகவல் எனக்கும் வந்தது. வாட் என்று துடித்தான். நான் முதல்ல நம்பலை. ஊடகமாக எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட கேட்க எனக்கு உரிமை இல்லை. அது அவரோட சொந்த விஷயம். ஆனால் உங்கள் வீட்டில் சம்மந்தம் வச்சுக்க நாங்கள் விரும்பலை. இனஃப். உங்கள் பொண்ணை தெருவில் போகிற நாய்க்கு வேணால் கொடுங்க. ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி அவதூறாக பேசாதீங்க. போதும் உங்கள் சகவாசம். நான் எங்கள் அப்பாவை தெய்வம் போல் பூஜை பண்ணுறேன். உலகத்தில் தலை சிறந்த மனுஷராக அவரை நான் மதிக்கிறேன். நான்சென்ஸ். எப்படி இதெல்லாம் நம்புறீங்க? விவசாயே கிடையாதா உங்களுக்கு? அவரை பற்றி தெரியாதா உங்களுக்கு? எனக்கு ஆஃபீஸில் தான் அவரை பற்றி தெரியும். ஆனால் என் மனைவி கேட்குறா, அந்த மனுஷன் என் பொண்ணை கையை பிடிச்சி இழுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்னு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? ஆட போயா தெரிஞ்சனங்களா? எங்கள் அப்பாவை இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பல்லு அத்தனையும் பேர்த்திருக்கணும். அவர் யார் தெரியுமா? சி, பெரிய மனுஷனாக இருந்துட்டு உள்ளமெல்லாம் சாக்கடையா. உங்கள் குடும்ப சகவாசமே வேண்டாம். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா 2 பேரையும் சேர்த்து கல்யாணம் கட்டி கொடு. வாழ்த்துக்கள். நீ உருப்படுவே ஐயா. சம்பந்தம் இல்லாமல் குரல் நடுங்க சொல்லிக்கொண்டே ஒரு கல்லை பொறுக்கி அந்த வீட்டு கண்ணாடி ஜன்னல் மேல் எறிந்தான்.
இன்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட நிச்சயம் நீ உதப்பட போகிற, பார்த்துக்கிட்டே இரு என்று மலை சரிவில் அதி வேகமாக நடந்து விழுந்தான். சாப்பாடு கொண்டு வந்தால் உடனே வப்பாட்டி ஆக்கிடுறதா? எல்லாம் அந்த பக்கத்து வீட்டு சாமி செய்த விஷயமாக தான் இருக்கும். ஒத்தக்க வேண்டும். கேசட் கொண்டு வராத வெறுப்பில் இந்த மாதிரி வதந்தியை பரவ விட்டுருப்பான். அப்பா வராந்தவில் ஈசி சேரில் உட்கார்ந்து கொண்டு கிராஸ்வேர்ட் போட்டு கொண்டு இருந்தார். பக்கத்தில் சாம்பஸ் அகராதி அவன் வந்ததை மூக்கு கண்ணாடிக்கு மேல் நிமிர்ந்து பார்த்து, போன காரியம் என்னாச்சுப்பா? ஒன்றும் ஆகலைப்பா. சாப்பிட்டியா? இல்லை. ஜெயந்தி சாப்பாடு வச்சிருக்கா. இருக்காளா? இல்லை போயிட்டா. நான் வேணா சர்வ் பண்ணவா? வேண்டாம்ப்பா. ரொம்ப பேஸ்தடிச்சு வந்திருக்க. என்ன சொன்னார் கோபிநாத்? அப்பா, அவன் என்னை நிராகரித்ததற்கு ஒரு காரணம் சொன்னான் பாரு. பயங்கர எரிச்சல் வந்து காலில் வீசி கண்ணாடியை போட்டு உடச்சிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன சொல்லிட்டாரு? உங்களை பற்றி அவதூறாக பேசுகிறான்ப்பா. என்ன பற்றியா? ஸ்ட்ரேஞ்ச். அதை என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே. வெயிட் அ மினிட். அவதூறுன்னா ஏதாவது நான் வந்து ஜெயந்தியை வச்சிட்ருக்கிறதா சொன்னாரா? ரகு அவரை ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். கிராஸ்வேர்ட் கட்டங்களை நிரப்பிக்கொண்டே அப்பா மெல்ல சொன்னார், ரகு, அது உண்மைதான். என்ன? வச்சிக்கிறதுங்கிறது கொஞ்சம் அசிங்கமான வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அவளை நான் இந்த வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சுக்க போகிறேன். மை காட், ஏன்பா போய் சொல்கிறீங்க? நான் நம்ப மாட்டேன், நம்ப முடியாது. தமாஷ் தானே பண்ணுறீங்க? அவர் குறுக்கெழுத்தை நிறுத்தவில்லை. நோ, நான் நம்ப மாட்டேன். நீங்கள் என்கிட்ட போய் தான் சொல்லிட்டுருக்கீங்க. ப்ளீஸ், அப்படித்தானேப்பா என்று கெஞ்சினான். மௌனமாக இருந்தார். நான் அவளை காப்பாற்ற போகிறேன்ப்பா. தேவை இருந்தால் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். அந்த குழந்தை, மை காட், ஒரே நாளில் எவ்வளோ அதிர்ச்சி எனக்கு. அப்போ உங்களுக்கு வயசு எத்தனை? 48. அவளுக்கு 24. பேர் பாதி. கேட்குறதுக்கு அருவருப்பாக இருக்குதுப்பா. ஆனாலும் கேட்டு தீர்மானம் பண்ணு. ஐயோ, நான் கேட்க விரும்பலை. எனக்கு இன்றைக்கி போதும். அந்த கோபிநாத் மேலே இருந்த பகைமையெல்லாம் இப்போ கரைஞ்சி போயிடுச்சு. ரகு கொஞ்ச நேரம் என்னை அப்பான்னு பார்க்காம தண்ணிக்காட்டில் மாட்டிக்கிட்ட ஒரு ஆம்பளையாக என்னை யோசனை பண்ணிப்பார். உள்ளுக்குள்ளே எழற உணர்ச்சிகளை எல்லாம் சமூகம், மதிப்பு, அப்பங்கிற அந்தஸ்து இதுக்காக உள்ள சுருட்டி வச்சுக்கிட்டு இருந்தவனா பாரு. 20 வருஷமாக ஒற்றை படுக்கையில் உருண்டவனா பாரு. எனக்கும் அவளுக்கும் ஒரே வயசுப்பா. அவர் உதடுகள் இறுகின. ஆல் த பெஸ்ட்டுப்பா. எனக்கு கல்யாணம் ஆகலைனாலும் உனக்காவது கல்யாணம் ஆகுதே. வாழ்த்துக்கள். சாயங்காலத்துலேருந்து இப்படி வாழ்த்திட்டே இருக்கேன். டோன்ட் பி க்ரூயல். நானா க்ரூயல்? என்னை முழுக்க கேட்காம ஜட்ஜி பண்ணாத. அப்பா இப்போது அவசரமாக பேசினார். நீ நினச்சிட்ருக்க அவள் கூட தினப்படி படுக்கையில் புரண்டுட்ருக்கேன்னு. நான் அவளை வித்தியாசமாக தொட்டது கூட இல்லை. அவளுக்கு ஒரு நம்பிக்கை தரப்போகிறேன், ஒரு வாழ்க்கை தரப்போகிறேன், தெரியுமா? ஏமாத்தத்தில் பேசு. எப்போ கல்யாணம்? ரகு, என் லைஃப்பில் முதல் தடவையாக உன்னை மகனாக பெற்றதுக்காக வருத்தப்படுறேன்டா. அதே ஃபீலிங் தான்ப்பா எனக்கும். போடா, போய் படுத்துக்கடா. காலையில் பேசலாம். எனக்கு படுக்கணும் போல இல்லை. கொஞ்சம் நேரம் வெளியே சுற்றிட்டு வரேன். கதவை திறந்து வச்சிருங்க. போ, எங்கே வேணா போ. ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு போ. இலக்கில்லாமல் நடந்தான். காலில் செருப்பில்லை. கல் குத்தினது பொருட்டாக தெரியவில்லை. மதுமிதாவை தூரத்திலிருந்து பார்க்க விரும்பினான். ஒரு வேளை தோட்டத்தில் விலவலாம். அவளிடம் பேச வாய்ப்பு கிடைக்குமா? வேலிக்கு அருகில் நின்றான் கோபிநாத். அந்த ராதா, மது, அவள் அம்மா, சுதா எல்லாரும் சிரித்து கொண்டு தோட்டத்தில் எல்லாவற்றையும் விரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். பானை வகைகள் நிறைய இறைந்திருக்க ராதா கேட்டான், ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டானா கோபிநாத்? சேச்சே, பையன் ரொம்ப சாது. முதல்ல கொஞ்சம் ஏமாற்றம், சத்தம் போட்டான். கூலாக கேட்டுகிட்டே இருந்தேன். அழுதானாமே, சிவன் பிள்ளை சொன்னார். உண்மையான காரணத்தை சொல்லிட்டீங்கல்ல என்றாள் அம்மா. ஆமாம், சொல்ல வேண்டியதாயிருச்சு. என்ன காரணம் என்றாள் மது. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பாவம்பா ரகு. என்னடி பாவம்? நீ தானமாக ஆரம்பிச்ச. யார்ப்பாங்க? சிவன் பிள்ளை. யாரோ உங்கள் நிற்கிறாப்பில் தெரியுது பாரு. சுதாகர் டார்ச் அடிக்க வட்டமாக ஒளி முகத்திலே விட ரகுபதி மெல்ல கதவை திறந்து அவர்களை நோக்கி நடந்தான். வா ரகு என்றார் கோபிநாத். ரகு அவர்களை நோக்கி நடந்தான். மதுமிதாவின் அம்மா சற்று திகைப்புடன், எதுக்கு அவனை கூப்பிடுறீங்க?
சாரிப்பா, உன் மனசை புண்படுத்திட்டோம். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமாயிடுச்சு. சார், நீங்கள் என்னை நிராகரித்ததில் தப்பே இல்லை. எந்த தகப்பனும் தயங்குவான். எங்கள் அப்பாவை கேட்டேன், நீங்கள் சொன்னது உண்மைதான்னு எனக்கு தெளிவாயிடுச்சு. உட்காருப்பா, ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாம் சார், பழக்கம் இல்லை. பரவாயில்ல, எதுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கு பாரு. இதை பாரு, நான் உங்ககிட்ட சொன்னது முழு விவரமும் இவங்க யாருக்குமே தெரியாது. வீணா நீ மனசை போட்டு குழப்பிக்காத. ராதாகிருஷ்ணன் ஒரு கிளாஸில் சரசரவென்று ஊற்றி ஐஸ் கட்டிகளை போட்டு சோடா கலந்து அவன் முன் வைத்தான். மதுமிதா அவனை மௌனமாக பார்த்து கொண்டே இருந்தாள். என்னை பார்த்து பயப்படுறியா மது? நான் உன்னை ஒன்றுமே பண்ணிட மாட்டேன். ரகு, என் மேலே கோபமா? இப்போ இல்லைம்மா. நல்லா தூக்கம் வரும், ஹேங் ஓவர் எதுவும் இருக்காது. கொஞ்சம் ஸ்காட்ச் சாப்பிடு. முதல் முறையாக மது அருந்தினான். பழக்கம் இல்லாததால் சட்டென்று விழுங்க லொக்கென்று இருமினான். பழக்கமில்லாத திரவம் குபுக்கென்று தொண்டைக்கு வந்துவிட சமாளிக்க முடியாமல் வாந்தி எடுத்தான். அவனை தனியாக பிரித்து அழைத்து சென்று வேலியோரம் அவனுள் இருப்பதையெல்லாம் கொட்ட அவகாசம் அளிக்கப்பட்டது. சிவன் பிள்ளை, இவரை ஜீப்பில் கொண்டு வீட்டில் விட்டுட்டு வந்துரு. எனக்கு வீட்டுக்கு போக வேண்டாம், நான் அவங்க கூட இங்கேயே இருக்கிறேன். சிவன் பிள்ளை, அழைச்சிட்டு போயா? வாங்க தம்பி, எதிர்க்க திராணி இல்லை. இப்போது என்ன ஆயிற்று? மயக்கமாக விழுந்தானா? ஏதோ ஜீப்பில் போனதும் கதவு தட்டினதும் அப்பா மௌனமாக கதவு திறந்ததும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க என்ற குரலும், அவன் பேண்ட் கலற்றப்பட்டதும், அவனை புரட்டி வேட்டி கட்டப்பட்டதும், தலையணை அமைக்கப்பட்டதும், படுத்து விளக்கை அணைத்ததும் எல்லாமே அவனுக்கு ஞாபகத்தில் லேசாக வந்தது. மௌனமாக அழுது தூங்கி போனான். ரகு ரகு கண் விழித்தான். தலைபூரா கனமாக இருந்தது. அப்பா கையில் காஃபியுடன் நின்று கொண்டிருந்தார். காஃபி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு, எல்லாம் சரியாக போயிடும். மௌனமாக வாங்கி கொண்டான். என்ன சாப்பிட்ட? விஸ்கியா? பழக்கம் இல்லாமல் நிறைய குடிச்சிருக்க போல இருக்கு, சிவம்பல்ல சொன்னார். வாந்தி எடுத்தியாமே, பேச மாட்டியா? என் மேலே கோபமா? நான் தான் உன் கல்யாணம் நின்று போனதுக்கு காரணமா? ஜெயந்தி வந்தாச்சா என்றான். அப்பாவின் முகம் சிரித்தது. உனக்கு எப்போ விருப்பமோ சொல்லு, ஜெயந்தியை பற்றி பேசுகிறேன். பஸ்ஸு எப்போ? எங்கே போக? மெட்ராஸுக்கு திரும்பி போக? கேட்டுட்டு போப்பா. எனக்கு ஒன்றும் கேட்க வேணாம், எனக்கு கேட்க உரிமை இல்லை. அது உங்கள் சொந்த விஷயம். சரி, என் சொந்த விஷயத்தை கூட கேட்டுட்டு போ. ரகு மறுபடி அந்த பக்கம் திரும்பி படுத்து கொண்டான். கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு அப்பா பெருமூச்சு கேட்டது. நான் ஆஃபீஸ் போகிறேன், மத்தியானம் 1 மணிக்கு தான் வருவேன். கதவு சாத்தப்படும் சத்தமும் வாசலில் செருப்பை மாட்டிக்கொண்ட பின் அவர் சற்று நேரம் தயங்கி பின்பு கதவை சாத்துவதும் கேட்டது. டெலிஃபோன் ரொம்ப நேரம் அடித்த பின்பு அதை எடுத்தான். ரகு, யாரு? நான் தான் மது பேசுகிறேன். என்ன மது? ரகு, நான் உன் கூட பேசணும். தனியாக இருக்கியா? அங்கே நான் வரட்டுமா? என்ன வேணும் மது? அங்கே இரு, வரேன். எதற்கு இங்கு வருகிறாள்? மன்னிப்பு கேட்கவா? இல்லை, இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை, உங்கூட நான் ஓடி வந்துடுறேன். 2 பேரும் சொல்லாமல் கொள்ளாமல். சட்டென்று அவன் களைப்பு அத்தனையும் விலகி போய் ஒரே ஓட்டமாக சிங்குக்கு போய் முகம் கழுவிக்கொண்டு சட்டை மாற்றி கொள்வதற்குள் வாசலில் சைக்கிள் மணி கேட்டது. கதவை திறந்தால் ஹாய் என்றாள். அவளும் இப்போது தான் எழுந்திருக்கிறாள் போலும். கண்களில் தூக்கம் இருந்தது. உள்ளே வரட்டுமா ரகு? வா மது, உள்ளே வந்து இங்கே உட்காரட்டுமா? ஃபேனை போடேன், வேர்க்குது. மின் விசிறி காற்றில் சட்டையை தொளத்து கொண்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். சொல்லு, என் மேலே கோபமா? முதல்ல கோபம், இப்போ வருத்தம்தான் மது. உட்காரேன். பரவாயில்ல, சொல்லு, எதுக்கு இங்கே வந்த? வீட்டில் வேற யாரும் இருக்காங்களா? அப்பா இருக்காங்களா? இல்லை, தனியாக தான் இருக்கோம், சொல்லு. ராதாகிருஷ்ணன் உனக்கு பெட்டர்னு தீர்மானிச்சிருக்காரு உங்கள் அப்பா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இல்லை ரகு, வேறு ஏதோ காரணம் இருக்குன்னு அப்பா சொன்னார். என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டார். எனக்கு என்ன காரணம் ரகு? உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. நேற்றுக்கு நீ ரொம்ப அழுதியாமே, ஏன் அழுத? நான் கிடைக்கலனா? ஹவு ஸ்வீட் ரகு, எனக்கு புரியலையே. கல்யாணம்னா என்ன எனக்கு புரியலையே. உனக்கு லெட்டர் எல்லாம் அம்மா தான் எழுத சொன்னாங்க. உன் கூட பழகும்படி அம்மா தான் சொன்னாங்க. உன்னை தொட்டது, கிஸ் பண்ணது எல்லாம் தப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது தப்பாகவே தெரியல. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரகு அவளை நேராக பார்த்தான். அவள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியிலும் பாசாங்க இல்லாத ஆர்வம் மட்டுமே இருந்தது. மது, ஒன்று செய்றியா? என்ன செய்யணும்? மது, அந்த வாழ்க்கை உனக்கு ஏற்றதில்லை, நான் சொல்கிறபடி செய்.
என்ன ரகு, என் கூட யாருக்கும் சொல்லாமல் மெட்ராஸ் வந்துடுறியா? யார்கிட்டையும் சொல்லாமையா? ஆமாம், இப்போவே கிளம்பிடலாம். அங்கே போய் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ பயமாக இருக்குது, போலீஸ் பிடிச்சிருவாங்க. இல்லை, நம்ம சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா போலீஸ் ஒருத்தரும் ஒன்றுமே நம்மளை பண்ண முடியாது. ஓடி போயிடுறதுன்னா எப்படி? நான் போய் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன், சாயங்காலம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வர்றேன், ஏறிக்க. மெட்ராஸ் போய் அப்புறம் கொடைக்கானல், ஊட்டி, பெங்களூர், எங்கே வேணாம், நீ எங்கே சொல்கிறியோ அங்கே. அமெரிக்கா கூட போகலாமா? பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு போகலாம். அப்போது ராதாகிருஷ்ணன் வேணாம்ல? சே, உனக்கும் அவனுக்கும் என்ன? அம்மா சொன்னாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினம் பால் புட்டி, கூப்பன், மண்ணெண்ணெய், அப்புறம் என்னென்னமோ சொன்னாங்களே. உன்னை அசங்க விட மாட்டேன் மது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதை பாரு மது, உனக்கு ஏத்தாள் நான் தான். என் கூட ஓடி வந்துரு, ஒருத்தருக்கும் சொல்லாத. சற்று நேரம் யோசித்தான். என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீ செத்து போயிடுவதானே? நிச்சயமா. சரி, எத்தனை மணிக்கு வரணும்? நான் கீழே போய் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன். நீ நேராக 12 மணிக்குள்ளே பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்து நின்றுக்கோ. யார்கிட்டையுமே சொல்லாத, துணி கிணி கூட ஒன்றுமே எடுத்துக்காத. சரி, வரேன் என்று சைக்கிளில் ஏறி சென்றாள். அவள் போன திக்கை சற்று நேரம் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன பெண் இவள்! சட்டென்று கதவை பூட்டி பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துவிட்டு வெளியே ஓடினான். புது வெள்ளம் போல உற்சாகத்தில் பஸ் பிடித்து விக்கிரகம சிங்கப்புரம் சென்று அங்கே டாக்கீஸ் அருகில் நின்று விசாரித்து அவர் மில்லுக்கு போகும் வழியில் டூரிஸ்ட் டாக்ஸி ஒன்று வைத்திருப்பதாகவும், கிலோமீட்டருக்கு ₹1.60 ஆகும் என்று சொல்ல, தன்னிடமிருந்த பணத்தை எல்லாம் முன்பணமாக கொடுத்துவிட்டு டிரைவரை தேடி போய் அவருக்காக ஒரு சலூன் வாசலில் காத்திருந்து விட்டு, மிலிட்டரி ஹோட்டலில் அவர் சாப்பிடும் வரை காத்திருந்து விட்டு, காரில் பரபரப்புடன் ஏறிக்கொண்டு ஒரு வழியாக காரை கிளப்பி புறப்படுவதற்கு 1 மணி ஆகிவிட்டது. அம்பாசிடர் தான் வெளியே பார்க்கும்போது புதுசாக இருந்தது. பிரயாணம் செய்யும்போது அதன் பல பாகங்கள் நடுங்கின. சீக்கிரம் போங்க, ஏற்கனவே லேட்டு. மறுபடி பாவநாசத்துக்கு வந்து தூரத்தில் இருந்து பார்த்தபோது மதுமிதா நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. உடல் புறாவும் இன்பம் பொங்க கிட்டே சென்று மது என்று கூப்பிட்ட போது அது மது இல்லை, ஒரு பள்ளிக்கூட டீச்சர் மகள். இவனை பார்த்து திகைத்தாள். மது இன்னும் வரவில்லையா? இல்லை, வந்து காத்திருந்து விட்டு வீடு திரும்பி போயிருப்பாள். சமயத்தில் வந்திருக்கணும். இப்போ அவள் வீட்டுக்கு போகலாம், எப்படியாவது அவளை சந்தித்து கூட்டிகிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு போன போது அங்கே நடமாட்டம் அதிகமாக இருந்தது. பந்தல் போடுவதற்கு மூங்கில்களை நிமிர்த்தி கொண்டிருந்தார்கள் வெள்ளுடைக்காரர்கள். சுதா ஓடிக்கொண்டிருந்தான். விளக்கு சமாச்சாரங்களை அமைத்து பகலிலேயே பரிசோதனை பண்ணி கொண்டிருந்தார்கள். சுதா, கொஞ்சம் இங்கு வாயேன். சுதா, எஸ் அங்கிள் என்றான். மது எங்க? உள்ளே இருக்கா? கொஞ்சம் கூப்பிட, அவகிட்ட மட்டும் சொல்லு. சுதா முழுதும் கேட்காமலே உள்ளே போனான். இரு இரு என்று சைகை செய்தான். டாக்ஸிக்காரன் அங்கிருந்து பாம் பாம் என்று அலறினான். மது வந்தாள். மெல்ல தூரத்திலிருந்து அவனை பார்த்து கொண்டே வந்தாள். மது, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தியா? சாரி மது, லேட் ஆயிடுச்சு. கார் கொண்டு வந்திருக்கேன் மது, அதை பார் காத்துட்ருக்கு. வா மது, கிளம்பு. எங்கே போகணும்? அதான் சொன்னேனே காலையில், நம்ம 2 பேரும் எங்கே வேணால் போகலாம். கிளம்பு மது. நான் வரல. என்ன மது, காலையில் வர்றதா சொன்னியே? ரகு, அப்பா என்கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு ஏன் கல்யாணம் வேணான்ற காரணத்தை சொல்லிட்டாங்க. உங்கள் அப்பா அந்த ஜெயந்தி என்னவோ செஞ்சிட்டாராமே, அதே மாதிரி என்னையும் செஞ்சிருவாராம். அதுக்காக கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாராம். ரகு, எனக்கு அதை கேட்டதும் இஷ்டமில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரல. நான் உன் கூட வர தயாராக தான் இருந்தேன். அம்மா தான் எங்கே போயிருந்தேன்னு கேட்டாங்க. நான் நடந்ததையெல்லாம் சொன்னேன். நீங்கள் செஞ்சது நல்லாவே இல்லை, ரகு பார்த்தா பாவமாக இருக்குன்னு. அப்போ தான் உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கன்னு சொன்னாங்க. ரகு, அது நிஜமா? நிஜம்தான் மது என்றான் லேசான குரலில். ரகு, அப்போ எங்கள் அப்பா எனக்கு நல்லது தானே செஞ்சுருக்காங்க இல்லையா ரகு? நான் ராதாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் மேலே கோபப்படாத. நான் அமெரிக்கா போனதும் உனக்கு லெட்டர் போடுறேன். உனக்கு கல்யாணம் நடக்கிறப்ப எனக்கு இன்விடேஷன் அனுப்பு. நீ சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் வரணும். அப்போனா தான் எனக்கு உன் மேலே கோபம் இல்லை, உனக்கு என் மேலே கோபம் இல்லை. வரத்தானே? வரேன் மது என்று புறப்பட்டான். குட் பை ரகு. எந்திரம் போல நடந்தான். என்ன தம்பி, போலாமா? யாரும் வரலையா? இல்லைங்க, வர வேண்டியவங்க வரல. டிரைவர் கொஞ்சம் முகமலர்ந்து, நல்ல வேளை நீங்கள் பாட்டுக்கு மதுரை மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த வண்டி அவ்வளோ தூரம் போவாது என்று கொடுத்த அட்வான்ஸுக்கு மேல் ₹15 பெற்றுக்கொண்டு புறப்பட்டான். நடந்தான். எங்கே போவது என்று தீர்மானிக்கவில்லை.
மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தான். எனக்கு யாரும் இல்லை. ரகுபதி மண்டபத்தின் விளிம்புக்கு வந்து நின்றான். அரை இருட்டில் 300 அடி கீழே வெள்ளி மின்னல் போல தெரியும் நதியின் சஞ்சலத்தை பார்த்தான். குதித்தான். உண்மை காதலர்கள் சொர்க்கத்துக்குத்தானே போவார்கள். ரகுபதி சொர்க்கத்தில் தான் கண் விழித்ததாக எண்ணிக்கொண்டான். சொர்க்கத்தில் ஃபினாயில் வாசனை அடிக்கிறதே. அப்பா இங்கே என்ன செய்கிறார்? தலைமாட்டில் குரல் கேட்கிறதே. டே, உனக்கு தற்கொலையை கூட ஒழுங்கா பண்ணிக்க தெரியாதாடா? தன்னை பார்த்து கொண்டான். முழங்காலுக்கு கீழே கட்டு போட்டு இருந்தது, வலித்தது. நான் செத்து போலியா? குதிச்ச சரியாக குதிக்க மாட்டியா? 30 இடையில ஒரு ப்ரொஜெக்ஷன் நீட்டிகிட்டு இருக்கிறத அந்த இடமாவா பார்த்து குதிப்பாங்க? தற்கொலை பண்ணிக்கிறானா தற்கொலை. வெக்கமா இல்லை? முழங்கால கூட உடச்சிக்கல. சொர்க்கத்துக்கு பதிலாக லோக்கல் ஃபண்ட் ஆஸ்பத்திரி என்று சிரித்தார் அப்பா. ரகுபதி உணர்ச்சி இல்லாமல் அவரை பார்த்தான். எதுக்குடா ரகு, தற்கொலை பண்ணிக்க வேண்டிய விஷயமா இது? நான் தாண்டா கொஞ்சம் தாமதிச்சிட்டேன். உன் மனநிலையை சரியாக ஆழம் பார்க்கல. தற்கொலை வர போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை விட்டு விலகி இருக்கவே மாட்டேன்டா. நல்ல வேளை எம்ஆர்டிக்காரங்க கவனிச்சு. ரகு, காரணம் என்ன? மதுமிதாவா ஜெயந்தியா? ரெண்டும் தான். ரெண்டுமே உயிரை விட காரணங்கிறியா? ஆல்ரைட், ரெண்டையும் பார்க்கலாம். ஒரு பொண்ணு உன்னை நிராகரித்ததுக்கா உலகத்திலே மதிப்பு வாய்ந்த உனக்காக கிடைச்சிருக்கிற ஒரே ரத்தனம் போன்ற உயிரை இழக்கிறதுக்கு தீர்மானிச்ச? யார் இந்த மதுமிதா? ஒரு பொண்ணு, ஒரு உடம்பு, எல்லாத்தையும் ஆதாரமாக பார்க்க வேண்டிய வேலை இது. ரகு, நான் சொல்கிறத குறுக்க பேசாமல் கேளு. மதுமிதா உனக்கு கிடைக்கல. கிடைக்காட்டா என்ன? சி போ. ரகு சிரித்தான். அதுக்காகத்தானப்பா நீங்களும் அலையிறீங்க? அதுக்கு இல்லைடா. அதை உங்ககிட்ட சொல்லிடவே இல்லையே. நான் ஏதோ கேவலமான சமாச்சாரத்துக்காக ஜெயந்தியை கட்டிக்க போகிறதா நினச்சிட்ருக்கேன். ஜெயந்தி ஒரு நூலிருந்த பட்டம். எல்லாம் தெரியும்ப்பா, போர் அடிக்காதீங்க. ஜெயந்தி கஷ்டப்பட்டு புருஷனால் துரத்தப்பட்டு வந்தவடா. அம்மா வயசான கிழம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சித்தப்பன் பிரசவமான கையோட உடனே பாவநாசத்துக்கு அனுப்பிச்சிட்டான். நம்ம சூப்பர்வைசர் ராமுக்கு வீட்டு காரியங்கள் செய்ய சமைச்சு போட ஒரு ஆள் கேட்டிருந்தாராம். அனுப்பிச்சி வச்சுட்டான். ராமுவுக்கு சமீபத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அவங்க கூட இவளால் போக முடியல. எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. நான் இதை ஏற்றுக்கிட்டு ஆதரவு கொடுத்தேன். ஆனால் ராமுவுக்கும் எனக்கும் வித்தியாசம் உண்டு இல்லை. நான் விடோயர். பக்கத்து வீட்டு சாமி மாதிரி ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? ஏதாவது கிளப்பி விடுறாங்க. நான் இந்த பொண்ணை வச்சிட்ருக்கிறதா, வீட்டுக்கு தினம் வரா, ராத்திரி லேட் ஆச்சுன்னா இங்கேயே படுத்துக்கிறா, வதந்திகளுக்கு கேட்கணுமா? ஆனால் நான் இவளுக்கு ஆதரவு கட்டாயமாக தர விரும்பினேன். பார்த்தேன். இந்த பொண்ணை ஒப்பேத்துறதுக்கு ஒரே வழி, இது என் கூட இருக்கிறதுக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்து கொடுக்கறதுக்கு கல்யாணம் ஒன்றை பண்ணிவிட்டா கொஞ்ச நாளைக்கு கிழவனுக்கு காயக்கல்வம் அப்படின்னு பேசிப்பாங்க. அப்புறம் அடங்கி போயிடும். இந்த வயசில் எனக்கு செக்ஸ் எல்லாம் பிரதானம் இல்லைப்பா. ஆனால் அதையெல்லாம் முற்றும் திறந்த ஞானின்னு என்னை சொல்லிக்கவும் நான் விரும்பலை. இந்த பொண்ணுக்கு யோக்கியமான ஒரு வாழ்வு கொடுக்க இது ஒன்று தான் எனக்கு வழின்னு தோணுச்சு. இப்போ சொல்லு, நான் தீர்மானித்தது சரியா தப்பா? எனக்கு என்ன வருத்தம்னா, என்னுடைய செயலை சுலபமாக நீங்கள் 2 பேரும் பயன்படுத்திக்கிட்டீங்க. அவங்களுக்கு உன்னை நிராகரிக்கிறதுக்கு காரணம் தேவையாக இருந்தது. என்னுடைய இந்த செயல் சரியான சமயத்தில் அகப்பட்டது சுலபமாக கலண்டிருக்க வழி. உனக்கு உன்னுடைய ஏமாற்றத்தை தாங்கிக்கிறதுக்கு ஒரு காரணம். நீ ஒரு சாதாரண காரணத்துக்காக அவங்க உன்னை நிராகரிச்சாங்கிறதாக இதை நீ புரிஞ்சிக்கவே விரும்பலை. சப்ஸ்டியூட் காரணம் தேவையாக இருந்துச்சு உனக்கு. அதுக்கும் அப்பந்தான் அகப்பட்டேன். அப்பா கேரக்டர் சரியில்லை, அதான் மகனை நிராகரிச்சிட்டாங்க. ஆல்ரைட், அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. அந்த ராதாகிருஷ்ணன் உன்னை விட சிறந்தவன்னு அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கிறான். நிறையா சம்பளம், கார் வச்சிருக்கிறான். இதெல்லாம் உன்னால் முடியாதா ரகு? அமெரிக்கா என்ன பெரிய புடலங்காவா? கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால், முயற்சி பண்ணால் உன்னால் அமெரிக்கா போக முடியாதா? அதுவும் உன் சப்ஜெக்டுக்கு. நான் ஆதரவு தரமாட்டேனா? என்ன பிரமாதம்! இருக்கிற யூனிவர்சிட்டிக்கெல்லாம் அப்ளிகேஷன் போடுறது, எதுலையாவது உன்னை அட்மிஷன் கிடைக்கிது. நான் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பேங்க்கில் கடன் வாங்கி உன்னை அனுப்பி வைக்க மாட்டேனா? என்ன பெரிய அமெரிக்கா ரகு? உனக்கு அமெரிக்கா போக நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். போய் நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு இதே கோபிநாத் முன்னால் வாழ்ந்து காட்டு. என்னையா அமெரிக்கா? நான் கூட தான் அமெரிக்காவில் சம்பாதிக்கிறேன்னு காட்டு. இதை பாரு ரகு, ஜி மார்ட்டு, ஜிஆர்இ எல்லாத்துக்கும் புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன்.
நீயும் அமெரிக்கா போய் ராதாகிருஷ்ணனுக்கு மேலே சம்பாரிச்சு காட்டு. ரகு, எம்எஸ் பாஸ் பண்ணு, பிஹெச்டி பண்ணு, எம்பிஏ பண்ணு. இந்த ஏமாற்றம் வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக இருக்கட்டும். வாழ்க்கையில் எதையாவது சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க இப்போ அவசரம் இல்லை ரகு. காதலை விட மகோன்னதமான விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதை கேட்ட பிற்பாடும் உனக்கு கன்வின்ஸ் ஆகலை, நீ கேடும் கெட்டு போ. ஆனால் தற்கொலை பண்ணிக்க நளினமான வழியெல்லாம் இருக்குது. பாறையில் விழுந்து சிதறி இல்லை என்று அவனை கையை பிடித்து அழுத்தி விட்டு போனார். அவர் போனதும் ஜன்னலில் ஆடும் திரையை பார்த்து கொண்டிருந்தான். அப்பா விட்டு போயிருந்த காகிதங்களை பிரித்தான். அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பத்தாள். ஆள் அரவம் கேட்டது. ஜெயந்தி கேரியரில் சாப்பாடு கொண்டு வந்து வைத்தாள். ஜெயந்தி, அப்பா உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டாரா? உங்களுக்கே தெரியுமே அண்ணா, நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு எத்தனையோ ஏச்சு பேச்சு கேட்டு மறத்து போச்சு மாமா. ஆனால் உங்களுக்கு இதனால் பொல்லாப்பு வரக்கூடாது, அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். அவர் மாதிரி ஆள் ஆம்பிட மாட்டா அண்ணா. நடந்ததை கேள்விப்பட்டேன். இவ்வளவு சின்ன விஷயம், இதுக்காக இப்படி பண்ணலாமா? என்ன எடுத்துக்கங்க, எனக்கு நேராத துக்கமா? நான் படாத பாடா? நடு தெருவில் தரன்னு இழுத்துட்டு போய் இடுப்பு புடவையை உருவி துரத்தி அடிச்சா மாமா. நகைக்கும் சூடு போட்டண்டாச்சு. இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு குத்து கல்லாட்டமாக இருக்கேனே. எனக்கு ஒரு முழம் கயத்தில் தொங்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். நான் பண்ணிக்கலையே. அது பாவம், உசுறு நமக்கு கடவுள் கொடுத்தது இல்லையா? நாம் பிறக்கிறப்ப நம்ம கேட்டுண்டா கொடுத்தார். அதை போல் வேலை வரப்போது அவரே எடுத்துக்கிறார். அதுக்குள்ளே அதை காலமாக மாற்றிக்கிறது மகா பாவம். இதுக்காக சாகணும்? இப்படி என்ன ஆயிடுத்து? நமக்கு வேலை வரப்போ தான் செத்து போகணும். நீங்கள்லாம் படித்தவா, நான் ஏதோ தத்து பெத்துன்னு வளர்றதா நினச்சிக்காதீங்க. கீரை மசிச்சுட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பிடிக்குமேன்னு சாப்பிடுங்க அண்ணா. ஜெயந்தி, இனிமேல் என்ன அண்ணான்னு கூப்பிடாத, ரகுன்னே கூப்பிடு. சேச்சே, நீங்கள் என்னை விட ஒரு மாதம் பெரியவர். யாரோ வந்திருக்கா போல இருக்கே, இருங்க பார்த்துட்டு வரேன். வெளியில் சென்றாள். வராந்தாவில் பேச்சு குரல் கேட்க ஜெயந்தி கொண்டு வந்த டிஃபன் கேரியரை திறந்தான் ரகு. அவள் படபடப்புடன் உள்ளே வந்தாள். அவள்லாம் வந்திருக்கா? யார் ஜெயந்தி? ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் பொண்ணும் அந்த அமெரிக்கா பையனும் உங்களை பார்க்கணுமா? ரகுபதி சட்டென்று, நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு ஜெயந்தி என்றான். கதை நிறைந்தது. என்னால் முடிந்தவரை தற்கால இளம் தலைமுறையினருக்கு சுஜாதா அவர்கள் மூலம் நல்ல கருத்தை பகிர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். முடிந்தால் மீண்டும் சந்திப்போம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.